நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே நமக்கு பணம் வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு ராசி லக்ன அடிப்படையில் காலபுருஷ தத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய 12 ராசிகளின் அடிப்படையில் ஒருத்தருக்கு எப்போ பணம் வரும், ஒருத்தருக்கு யாரிடமிருந்து பணம் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நாம் ஒவ்வொரு ராசி லக்னத்திற்கும் பார்க்கலாம். அதை மாதிரி பார்க்கும் பொழுது அந்த நபர்களிடமிருந்தோ அல்லது அந்த காலகட்டத்திலோ அந்த குறிப்பிட்ட நேரத்திலோ நாம் வாங்கக்கூடிய பணமானது நமக்கு அபரிதமான வளர்ச்சி, ஆற்றல், பொருளாதார முன்னேற்றம், சந்தோஷம், அதாவது சில நேரத்தில் பணம் வரும், ஆனால் சேமிப்புக்கு இல்லாமல் வந்தது சூடே தெரியாமல் போகக்கூடிய அமைப்புலாம் இருக்கும். சில பேருக்கு மணி ஃப்ளோ நல்லா இருக்கும், அவங்கள மாதிரி மணி ரொட்டேஷன் ஆகக்கூடிய ஆட்களே இருக்கக்கூடிய இல்லாத அளவுக்குலாம் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய 12ஆம் இடம் அதீத வலுவாக இருந்தால், இல்லை 6, 8, 12 மூணுமே வலுவாக இருந்தது அப்படின்னா அவங்களால் சேமிப்பு செய்ய முடியாது. இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடிய இதுக்கு இந்த தாந்திரிக் ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரமாதமாக வேலை செய்யும். இப்பொழுது வரிசையாக ஒவ்வொரு ராசிகளை நாம் பார்ப்போம். துலா ராசி, துலா லக்ன நேயர்களே, உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிரன் உச்சமாகக்கூடியது மீனத்தில். அப்போ துலா ராசிக்காரங்க மீன ராசி மீன லக்னத்துக்காரர்களிடம் பணம் வாங்க வேண்டும். சுக்கிரன் உச்சமாகிறது காலபுருஷ தத்துவத்தில் 12ஆம் இடமான மீனத்தில் தான். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமன் பெருமாள் படுத்திருப்பார். அவருடைய காலை மகாலட்சுமி பிடிப்பார்கள். அதனால தான் மகாலட்சுமிக்கே காசு வருது. ஏன்னா கால் அப்படிங்கிறது, முட்டி அப்படிங்கிறதே முட்டி கீழே சனி. நம்முடைய கைகள் புதனை குறிக்கக்கூடியது. உள்ளங்கையில் மகாலட்சுமி இருக்கிறதாக சொல்லுவாங்க. பொதுவாகவே ஆண்களோ பெண்களோ தத்தம் பெட்டர் ஆஃப் என்று சொல்லப்படக்கூடிய கணவன் மனைவிக்கு கால் அமுக்கி விட்டால் காசு வரும், மனைவி கணவனுக்கு கால் அமுக்கி விட்டால் காசு வரும். இதை கடவுளே செய்யும் பொழுது நாமும் செய்யலாம். அதை தான் காலைப்பிடி காசு வரும், காலைப்பிடி காசு வரும். அது நாளை பின்ன அது காக்கா பிடிக்கிறதுங்கிற மாதிரி காலை பிடிச்சா தான் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரியான இதில் அந்த திரிபுச்சொல் வேறு மாதிரி ஆயிடுச்சு. துலா லக்னக்காரங்க அதே மாதிரி அவங்களுடைய 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடியது சிம்மம். சிம்மத்தில் சந்திரன் போகும் பொழுது நீங்கள் மீனராசிக்காரங்க மீன லக்னத்துக்காரர்களிடம் பணம் வாங்குங்க. உங்களுக்கு அது பிரமாதமாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சுபிட்சத்தை தரும், வளர்ச்சியை தரும், பண அபிவிருத்தியை தரும், ஃபைனான்சியல் அபாண்டன்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.